ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ எல்லாருமே கொரோனா காலத்தில் வெளியில் போகலாம், இந்த ஊரடங்கு எல்லாமே தளர்வாயிடுச்சு அப்படின்னு போயிட்டுருக்குங்க. அந்த சமயத்தில் நம்மளையே பாதுகாத்துக்கணுங்க. அந்த பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம எப்போவுமே சானிடைசர் பாட்டிலோ ஹேண்ட் வாஷ் பாட்டிலோ இல்லை சோப்போ கையில் கொண்டு நடக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம பேப்பர் ஹேண்ட் வாஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் ஹேண்ட் வாஷுங்கிறது நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம், சின்ன குட்டி பர்ஸில் வச்சுக்கலாம், நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கலாம், நம்ம எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். தண்ணியை பார்த்தா அந்த பேப்பரை எடுத்து கை கழுவும் போது நல்ல நுரை நம்ம கைகளை சுத்தப்படுத்திக்கோங்க. இதுக்காக வேண்டி நம்ம பாட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இது வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம். நம்ம வீட்டில் சிம்பிளாக செய்யக்கூடியது தான் நம்ம இந்த சேனலில் நான் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஐடியா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி A4 ஷீட் ஒரு 3 ஷீட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டில் இது ஹேண்ட் வாஷு. இந்த ஹேண்ட் வாஷை நான் இந்த ஷீட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது ஷீட் ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அதுக்காக நான் ஒரு ப்ரெஷ் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இது ஒரு சைடு மட்டும் இல்லை, 2 சைடுமே வேணும். அதனால் பேக் சைடும் நான் அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் போட்டு ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை நல்லா காய வைக்கணும். காய வைக்கிறதுக்காக நான் இதை இப்போது வெயிலில் வைக்க போகிறேன். பாருங்கள், இது இப்போது வெயிலில் வைக்கிறேன். இது நல்லா காயட்டும். இதே மாதிரி 3 ஷீட்டு நான் செஞ்சுருக்கேன். அந்த 3 ஷீட்டையும் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். ஓகே, இது இப்போ காஞ்சிருச்சு. ஹேண்ட் வாஷ் க்ரீன் கலர் அப்படின்றனால அது க்ரீன் கலர் இருக்குது. நம்ம ஒயிட் கலர் ஏதாவது எடுத்துக்கிட்டோன்னா அது கலர் நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஓகே, இது இப்போ நான் மடித்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் கட் பண்ணுறேன்னா, நம்ம அப்போ தான் பர்ஸில் எல்லாம் வைக்க முடியும். பர்ஸில் வைக்கிற மாதிரி இதை நான் கட் பண்ணி ஒரு நோட்டு மாதிரி எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணால் அது கண்ணாடி மாதிரி பேப்பர் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை இதுக்கு மேலே நம்ம கவர் மாதிரி போடுறதுக்காக நான் ஒரு சார்ட் பேப்பரை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதை ஸ்டாப்லர் போட்டு ஒரு பின் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போது பின் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா சார்ட்டை மட்டும் நான் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணலாம், கட் பண்ணாமலே இருக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கை கழுவி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஷீட்டை எடுத்துட்டு இப்போது கை கழுவி பார்க்கலாம். இந்த ஷீட்டை இப்படி வச்சு கையில் தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி தேய்க்கும் போது அது நல்லா நுரை வருது. பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா நுரை வருது. இது ஒன்றும் இல்லை, வெறும் சிம்பிள் கான்செப்ட் தான். என்னென்னா, பாட்டிலில் இருக்கிற ஹேண்ட் வாஷை பேப்பரில் மாற்றிருக்கோம். ஏன்னா பேப்பர்லன்னும் போது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். பேக்கில் கொட்டும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது பேப்பர்ன்னும் போது நம்ம அப்படியே மடித்து எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி நம்ம அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம். பர்ஸில் வச்சுக்கலாம், பேக்கில் வச்சுக்கலாம், எல்லாத்துலேயும் வச்சு நம்ம இந்த மாதிரி அடிக்கடி கைகளை கழுவிக்கலாம். இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். பாருங்கள், இப்போ நான் கைகளை நல்லா கழுவுறேன். அவ்வளோதான், கை கழுவியாச்சு. இது ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே பாருங்க. அப்படியே இப்படியே செஞ்சுக்கோ. நீங்களே பாருங்க.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பேப்பரை மட்டும் எடுத்து கை கழுவினா போதும். அதில் இருக்கிற நம்ம கைகளில் இருக்கிற வைரஸ் கிருமிகள் எல்லாமே ஒழிஞ்சிரும். இதனால் நம்ம வந்து சோப்போ சானிடைசரோ எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லைங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து சிம்பிளாக இதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம வெளியில் போகும்போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உபயோகமான பொருட்கள் தாங்க இந்த சேனலில் அடிக்கடி நம்ம இனி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும், இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு லைக்கு ஒரு ஷேரு பண்ணுங்கள். அப்போ இனியும் எனக்கு எனர்ஜியாக இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.